வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், பீன்ஸ் பொரியல்னு காய்கறிகளை வச்சு நிறைய பொரியல் வந்து நம்ம வீட்டில் செஞ்சுருப்போம். ஆனால் பெரும்பாலும் யாருமே வந்து ரத்த பொரியல் ரொம்ப விரும்பி செய்யவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் எங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறையாவது ரத்த பொரியல் இருந்தே தீரும். ரத்த பொரியல் மட்டும் இல்லைங்க, ஆட்டுக்கால் பாயா, நுரையீரல், மண்ணீரல் சூப்பு, மார்கண்டல் சூப்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. இதுக்கான காரணம் வந்து நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோன்றதுக்காக கிடையாது. நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்துலையும் வந்து புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வளரும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்களும் ரொம்ப விரும்பிலாம் சாப்பிடல. பட் போக போக நாங்கள் ரொம்ப 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 விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் இதை எனக்கு பிடிக்கலன்னு ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா அது வந்து சரி போனால் போகட்டும்னு விட்டுறாதீங்க. அவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி புரிய வைங்க. அது மட்டும் இல்லாமல் அது அட்லீஸ்ட் ஒரு மருந்தாக நினச்சிக்கிட்டாவது அதை சாப்பிட சொல்லுங்கள். இது வந்து உங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கும். இப்போ இந்த ரத்த பொரியல் எப்படி செய்கிறது அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரத்த பொரியல் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரத்த பொரியலுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி கூடவே நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து இந்த ரத்த பொரியல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதே சமயத்தில் ரொம்ப பொன்னிறமாக வறுத்துடக்கூடாது. இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து 3 வெங்காயம் வந்து நல்லா சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாயும் நல்லா சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா வந்து கிளறிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கணும். இது சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் இதில் வந்து தேவையான அளவு உப்பை வந்து போட்டுக்கிறேன். உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா இதை வந்து கிளறிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் நான் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மாறாக நீங்கள் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் அண்ட் கடைசியாக இது இறக்கும் போது மிளகுத்தூளும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் அண்ட் மஞ்சள் தூளுடைய பச்சை வாசம் வந்து போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து ரத்தத்தை வந்து கரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் நான் ஒரு ரத்தம் வச்சுருக்கேன். இந்த ரத்தத்தை நான் கையை வச்சு நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து உடச்சிக்கிறேன். இந்த ரத்த பொரியல் செய்கிறதுக்கு இது மட்டும் தான் மெத்தடுன்னு கிடையாது. நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்க ரத்தத்தை நான் சின்ன சின்னதாக கையை வச்சு உடச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இட்லி குண்டாவில் வச்சு இந்த ரத்தத்தை வேக வச்சதன் பிறகு இதை சின்ன சின்ன பீசஸாக வந்து உடச்சி இந்த வதங்குற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். அண்டு ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி இதை வந்து உடைப்பாங்க. நான் வந்து இது நல்லா சின்ன சின்ன பீசஸாக உடச்சிக்கிறேன். பட் இந்த ஆந்திரா ஸ்டைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அது பெருசு பெருசாக உடச்சிப்பாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா சின்ன சின்னதாக உடச்சாச்சு. இதை நான் இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வேகிறதுக்காக நான் வந்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரத்த பொரியல் வந்து நல்லா வெந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கலர் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். அதே நேரத்தில் நல்லா இது உதிரி உதிரியாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா வந்து ஒரு வாட்டி நான் கிளறிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி இது நல்லா வந்து கிளறிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இந்த ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான சுவையான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணி சாப்பிடலனா கூட இது அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.